வணக்கம். நம்ம கிறிஸ்துவ மக்களே, நான் சத்யவர்ஷா இந்திய அரசியல் அமைப்பு ஆலோசகராக பணியேற்று வருகின்றேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி அமைக்கப் போகிறது என்பது மக்களுடைய ஆரவாரமான கூட்டம் ஒவ்வொரு இடத்திலுமே பிரதிபலிப்பு கொடுத்து கொண்டிருக்கிறது. மக்களுடைய அடிப்படையான தேவை என்பது 5 வருடத்தில் எந்த விதத்திலுமே எந்த ஒரு தொகுதிக்குமே அது முழுமையாக கொண்டு போய் சேர்க்காமல் வெறும் விளம்பர மாடலாக மட்டுமே இந்த திராவிட முன்னேற்ற கழகம் நமக்கு கொடுத்தது ஒரு மிகப்பெரிய ஈடுகட்ட முடியாத அளவுக்கு 7 லட்சம் கோடி கடனை மட்டுமே கொடுத்து செல்கின்றது. அவர்கள் வந்த ஆட்சி அமைப்பில் அவர்களுக்குரிய ஒரு சொத்தையும் நமக்குரிய கடனை மட்டுமே கொடுத்து சென்றிருக்கிறது. அதிலும் ஒரு மீட்க முடியாத ஒரு இழப்பு என்பது குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் நடந்த அநீதி. ஒரு 18,000 குழந்தைகள் கற்பழிக்கப்பட்டு 35,000 பெண்கள் கற்பழிக்கப்பட்டு வழக்குகள் மட்டுமே பதிவு செய்திருக்கின்றார்கள் வெறும் பேருக்காக. அந்த முதல் தகவல் அறிக்கை கூட பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் சாதகமாக இல்லாமல் ஒரு குற்றவாளிக்கு துணையாக நின்று எழுதுகின்ற முதல் தகவல் அறிக்கையாக பார்த்து கொண்டிருக்கிறோம். காவல் அதிகாரிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிமைகளாக விசுவாசிகளாக குடிக்கின்ற அந்த பணத்துக்காக வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அனைத்துமே மாற்ற வேண்டும். அதிலும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த அந்த மாணவிக்கு நடந்த அநீதி என்பது உதயநிதி தான் காரணம் என்று தெரிந்தால் கூட இன்றைக்கும் எந்த ஒரு ஊடகமோ அரசாங்கமோ காவல் அதிகாரிகளோ அரசியல் அமைப்புகளோ வாய் திறக்காமல் மௌனம் காத்து கொண்டிருக்கின்றார்கள். அனைத்துக்குமே ஒரு மாற்றம் வேண்டும். நமக்குரிய ஆட்சி என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்தால் மட்டுமே வருமானத்தை ஈட்டக்கூடிய ஆட்சி அமைப்பாக இருக்கும். இன்றைக்கு மக்களிடத்திலிருந்து ஒரு அதிகபட்சமான வரியை எடுக்கக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வேண்டுமா? அதிலும் ஒரு கடன் சுமையை முழுமையாக கொடுத்து சென்றிருக்கிறது. மக்களிடத்திலிருந்து எடுக்கப்பட்ட வரியை எடுத்தாலும் நமக்குரிய எந்த ஒரு திட்டத்தையுமே கொண்டு வராமல் மிக அதிகபட்சமான ஒரு கடன் சுமையை கொடுத்து சென்றிருக்கிறது. இது அனைத்துமே ஈடுகட்டக்கூடிய ஒரு ஆட்சி என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான். நம்பிக்கையோடு வாக்களியுங்கள் மக்களே. நமக்குரிய ஆட்சி என்பது கண்டிப்பாக அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான். நன்றி.